இந்தியாவில் முகமது கொரி நல்லாவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவருடைய பேட்லக் இவருக்கு வாரிசு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ள ஏற்படுது. இந்த நேரகட்டத்தில் வந்து ஒரு தனக்கு கீழே வந்து ஒரு அடிமை போல, ஒரு இளவரசர் போல, தனக்கு ஒரு அடிமை போல வந்து ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து குத்புதீன் ஐபக். 1606 முகமது கொரி இறந்து போயிறாரு. இவருக்கு அடுத்தது இந்தியாவில் துருக்கிய பகுதிகளுக்கெல்லாம் தன்னை ஒரு அரசரா வந்து குத்புதீன் ஐபக் அறிவிச்சுக்கிறாரு. ஸோ இதுல இருந்து தான் வந்து இப்ப டெல்லி சுல்தான்கள், அதாவது அடிமை வம்சம் வந்து டெல்லி சுல்தான் அடிமை வம்சம் வந்து தோற்றுவிக்கப்படுது. ஸோ இதை வந்து மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மம்லுக் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அரபி சொல்லிருந்தே இருக்கப்பட்டது. இந்த இவரை குத்புதீன் ஐபக்கே ஏற்கனவே ஒரு அடிமை, இவருக்கு கீழேயும் இன்னொரு அடிமை இருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தா இல்துமிஸ் அப்படின்னா. ஸோ அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்றது இல்துமிஸ் தான். இந்த குத்புதீன் ஐபக் தான் வந்து ஜிஸ்யா வரியை கொண்டு வந்திருப்பாரு. அவர்களுக்கு அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து ஜிஸ்யா வரியெல்லாம் ரத்து செஞ்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தது குத்புதீன் ஐபக் தான். ஸோ இந்த குத்புதீன் ஐபக் ஒரு திறமையான அரசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு திறமை வாழ்ந்த